திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குமாறு கூட்டணி கட்சியினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தோழமை கட்சியினர் எல்லோரும் இன்னும் வேகமா பரப்புரைகளை தொடங்க வேண்டும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன். நான் பெறப்போகக்கூடிய வெற்றி பாஜக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய வெற்றியா இருக்கணும். சட்டப்பேரவைக்கான தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குமாறு கூட்டணி கட்சியினருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்த காட்சிதான் இது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100 நிறைவு விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். மேடையில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் இலக்கு ஒன்றுதான் என குறிப்பிட்டு சமத்துவ சமுதாயம் அமைய கருப்பு சிவப்பு நீலம் கொள்கைகள் நிலைவர வேண்டும் என்றார். நம்முடைய இந்த நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னென்னவோ கனவுகளை கண்டாங்க. இந்த ஒற்றுமையை சிதைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் தான் சிதைஞ்சு போயிருக்கு. நம்முடைய இந்த தோழமை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா இது எண்ணிக்கைக்காக அமைந்த கூட்டணி அல்ல, எண்ணங்களுக்காக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அதிமுகவை பாஜகவின் கிளை அமைப்பு என விமர்சித்தார். பெரும்பான்மை இல்லாத நேரத்திலேயே பாஜக தன்னுடைய கொடூரமான நகங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நாம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நடக்கிற தேர்தல். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் பரப்புரைக்கு வந்த மாண்புமிகு மோடி அவர்கள் அதிமுக என்கிற பெயரையே சொல்லல. ஏன்னா அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவுடைய கிளை அமைப்பு. முன்னதாக பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தங்கள் கூட்டணியை எவராலும் அசைக்க முடியாது என்றார். பல நூற்றாண்டுகளை கடந்த இயக்கங்கள் இங்கே தமிழ்நாட்டு நலனில் அக்கறையோடு ஓரணியாக திரண்டிருக்கிறோம். இதை எவராலும் அசைக்க முடியாது என்பதை பாசிசவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை புறக்கணிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற பாஜகவோடு சேர்ந்து இருக்கின்ற அதிமுக அணிகளை தமிழ்நாட்டு மக்கள் புறமுதுகிட்டு விரட்டி அடிக்க போகின்ற தேர்தல் இந்த தேர்தல். தமிழ்நாட்டோடு ஒட்டாத கூட்டணி ஒருபுறமும், தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கும் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி மறுபுறமும் தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார்.